வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது. இமயமலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே கக்கா போனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போனீங்களா? ஆமா, ஏன்னா வெட்ட வெளி தானாங்க. இப்போ என்கிட்ட யாராவது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு கேட்டா நான் முதல்ல சொல்றது வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, கன்சிஸ்டண்டா வீடியோ போடணும். என்ன டைமோ என்ன டேட்டோ கன்சிஸ்டண்டா வீடியோ போடு, வெயிட் பண்ணு. என்னைக்கு வேணா நடக்கலாம். மிராக்கிள் 100வது வீடியோல நடக்கலாம், 1000வது வீடியோல கூட நடக்கலாம். உனக்கு என்ன வேணும் சொல்லு. அந்த பாட்டை நானும் இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 தடவைக்கு மேலேயாச்சும் கேட்டிருப்போம். அந்த பாலைவனத்திலே உட்காந்து பருவங்கள் ஓடிவிட வருடங்கள். அந்த பாலைவனத்துல அந்த பாட்டு எவ்வளவு சில்லுன்னு இருந்திருக்கும். கண்டிப்பா உண்மையிலே வந்து அந்த ராஜஸ்தான் வெயில தனிச்சது அந்த பாடல் தான். நான் வந்து கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு தான் நான் கோவாக்கு போவேன்னா பாக்கெட் கிளீ தான் செய்யும். ஸோ அது ஒரு 10 நாள் தாண்டி போனீங்கன்னா அதை விட ஒரு அமௌண்ட் வந்து நல்ல ஒரு 50% கம்மியாக தான் இருக்கும். Happy Holidays வழங்கும் Black Sheep போலாம் ரைட். For hassle-free travel, choose Happy Holidays. Happy Holidays. Journeys to memories. இந்த கதை கேட்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி டிராவல்ல மியூசிக் கேட்கறது அதை விட அதிக சந்தோஷமா இருக்கும். நம்ம கூட சந்திரன் இருக்கப்ப இப்போ வரப்போற அடுத்த செக்மெண்ட் வந்து ஒரு ஹாப்பி செக்மெண்ட் பை ஹாப்பி ஹாலிடேஸ். ஸோ இந்த ஹாப்பி செக்மெண்ட்ல நம்மளுடைய சந்தோஷத்தை மட்டும் இசையின் மூலமாக வெளிப்படுத்தி அதுல உள்ள கதைகள் எல்லாம் நம்ம பேச போறோம். எல்லாருக்கும் பயணிக்கணும் அப்படின்ற கனவு இருக்கும். அந்த கனவை நினைவாக்குன சில பேரை தான் இன்னைக்கு நம்ம உட்காந்து அவங்க கூட உட்காந்து அவங்களுடைய பயணங்களை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பலருடைய கனவையும் நனவாக்கக்கூடிய ஒரு ஹாலிடேஸ் கம்பெனியை தன்னுடைய நிறுவனமாக தொடங்கி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியே இந்த ஹாலிடேஸ் கம்பெனிஸ்னாவே நம்ம ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, சார் மால்தீவ்ஸ் 3 நாள் 4 நைட் 3 days 4 nights இந்த மாதிரிலாம் சொல்லி டக்குன்னு பேக்கேஜை போட்டு ஏதோ பேக்கேஜ் யாருக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து அனுப்பிடுவாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் கஸ்டமைஸ் பேக்கேஜஸ் அப்படின்ற ஐடியாவையே கையில் எடுத்து எங்கள்கிட்ட பேக்கேஜே கிடையாது, நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரியான ஹாலிடேஸை எங்களால் தர முடியும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஹாப்பி ஹாலிடேஸ்னுடைய நிறுவனர் திரு ஜான் அவர்கள் நம்மளோட இருக்கார். வணக்கம். ஆக்சுவலாக இப்போ நிறைய ஹாலிடே கம்பெனிஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதில் இப்படி ஒரு ஐடியா வந்து நாங்கள் இப்போ தான் கேள்விப்பட்டோம். ஏன்னா பேக்கேஜே கிடையாது இங்கே அப்படின்னு எல்லாம் எல்லாரும் முன்னாடியே அடிச்சு வச்சிருக்காங்க ப்ரௌச்சர்லாம். அதில் ஏதாவது ஒன்றுக்குள்ள நம்ம போய் உட்காந்துக்கணும் அப்படி இருக்கு. இது எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு? பிரதர், இதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ரெடிமேட்ல ஷட்டர் இருக்கும். இப்போ நீங்க 40 நாள் இருப்பீங்க, பட் கம்பெனி மாறும். பட் ஆனால் எடுத்து போடும் போது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. நம்ம வந்து டெய்லர் மாதிரி. ஸோ ஃபுல்லாகவே நம்மளுடைய செக்மெண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு ஃபுல்லாகவே டெய்லர் மேடாக தான் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ நான் எங்கள் அம்மாவோட ட்ராவல் பண்ணுவேன். அப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் லெஷர்லியாக ட்ராவல் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ட்ரை பண்ணுவோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் நீட் வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் பிரதர், இப்படிதான் பிரதர் வேணும். என்னைய கூட்டு போய் மைல் கணக்கில் நடக்க விடுவாங்க. எனக்கு நடக்கிறதே பிடிக்காது. எனக்கு வெளியூர் போனா ஒரு இடத்துல உட்காந்து பார்க்க தான் பிடிக்கும். அப்படின்னா விட மாட்டாங்க. நம்மளை எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் அதுல என்ன வேறு சொல்லுவாங்க, நீ எல்லாம் எதுக்கு டிராவலுக்கு வர? அப்படியே ஏன் டிராவல் இதான்டா மலையேற விடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாய்ஸஸ் இருக்கப்ப அது அப்படிதான் இருக்கணும்ல. சூப்பர் பிரதர், மகிழ்ச்சி. ஸோ திருச்சியை பேஸாக வச்சு நடந்துட்டு இருக்கு. ஆனால் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு பேன் இந்தியாவுக்கும் நடக்குது. குறிப்பாக உங்களுக்கு டெல்லி, மும்பையில இருந்து தான் அதிகபட்ச பிஸ்னஸ் வருது அப்படிலாம் கேள்விப்பட்டோம். கண்டிப்பாக. எஸ். ஸோ நிறைய பேருடைய கனவை நனவாக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். அது இன்னைக்கு நம்ம போலாம் ரைட்டை சாத்தியப்படுத்தியதற்கும் ரொம்ப நன்றி. வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர் பிரதர். நீங்க வந்திருக்க இந்த செக்மெண்ட் வந்து ஒரு ஹாப்பி செக்மெண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஓகே. ஏன்னா வந்து டிராவலே ஹாப்பினஸ் தான். ஆனால் டிராவலில் ஹாப்பினஸை சேர்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து மெமரிஸ். அந்த மெமரிஸை சொன்னாலே நமக்கு எப்பயுமே நம்ம முந்தின இதில் 24 போட்டோம்ல, அது மாதிரி பாட்டுங்களுக்கு எப்பயுமே டைம் மிஷின் மாதிரி ஒரு பவர் உண்டு. ஒரு பாட்டை கேட்கும்போது அது நம்மளை எங்கேயோ கொண்டு போயிட்டு வந்துடும். இப்போவும் எனக்கு இந்த கும்பிட போன தெய்வம் பாட்டை கேட்டாலே சன் மியூசிக்கில் அந்த பாட்டு வந்தால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான். 2 ரிங்கு விட்டானா கும்பிட போன தெய்வம் வருதுன்னு அர்த்தம். நான் போய் டிவியை போடுவேன். ஏன்னா அப்போல்லாம் டிவியில் எப்பயாவது தானே பாட்டு வரும். இந்த மாதிரியான மெமரிஸ்லாம் வரும். இப்படி ஒரு பாட்டுக்கும் கும்பிட போன தெய்வத்துக்கே எனக்கு ஒரு மெமரி இருக்குன்னா, இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி ஒரு மெமரி இருக்கும். அதை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அந்த பாடல்களை பாடுவதற்காக நம்மளோட சந்திரன் தொடர்ந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ கிழக்குவாசி சந்திரன், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சந்திரா உனக்கு பிடிச்ச பாட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாமா? இல்லை, எனக்கு பிடிச்ச பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். டிராவலில் வந்து நம்ம போயிட்டே இருக்கப்ப எனக்கு எப்பயுமே காரில், நான் உங்களை மாதிரி எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை உங்களுக்கு. எப்பயாவது வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் அதோட பக்கத்தில் ஏதாவது ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிதான் யோசிப்பேன். ஆனால் எனக்கு இந்த மலைப்பாதைகளில் நடந்தாலே வந்து அந்த கார் ஏறும்போதே ஒரு பாட்டை வந்து
ஆன் பண்ணிடும் எப்பயுமே. செந்தாழம் பூவில் அப்படின்ற பாட்டு, முள்ளும் மலரும் படத்தில் வந்த பாட்டு. ஏன்னா அந்த பாட்டில் 3 ஒரு காரில் வந்து பெண்களை ஏற்றிக்கிட்டு அவர் போயிட்டே இருப்பார். இதில் என்னன்னா அந்த பாட்டினுடைய ஒவ்வொரு சரணமும் ஒரு விஷயத்த சொல்லும். பேஸில் நீங்கள் ஒரு மலையில் ஏறுறப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள், காடை பற்றி முதல் சரணம் சொல்லும். அப்புறம் கொஞ்சம் ஏறினீங்கன்னா மேகங்கள் தெரியும் இல்லையா, மேகத்தை பற்றி 2வது சரணம் சொல்லும். 3வது சரணம் உச்சி மலையை பற்றியும் அங்கேருந்து நீங்கள் வானத்தை கீழே மேகத்தை பார்க்குறத பற்றியும் சொல்லும். இப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறதுனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னுடைய லிஸ்ட்டில் ட்ராவல் சாங்னாவே முதல்ல எனக்கு தோன்ற பாட்டு அந்த பாட்டு தான். அதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? எஸ். இது வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி தாகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, வாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். இளையராஜாவுக்கு நன்றி சார். இப்படி இருந்து வேர்த்து கொட்டுறப்பயே நமக்கு இது கொடைக்கானல்ல இருக்க ஃபீல் கிடைக்கணும்னா அது அந்த இசையால முடியும், அது அந்த பாட்டால தான் முடியும். எங்களுக்கு அந்த ராஜஸ்தான் மெமரி வந்து லைஃப்ல மறக்க முடியாத மெமரி. எப்படி என்ன இருந்தால் படத்துல வந்து தலை வந்து அந்த ராஜஸ்தான்ல வந்து அந்த பாட்டுலாம் உனக்கு என்ன வேணும் சொல்லு, அந்த பாட்டை நானும் இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 தடவைக்கு மேலேயாச்சும் கேட்டிருப்போம். அந்த பாலைவனத்திலே உட்காந்து பருவங்கள் ஓடிவிட வருடங்கள் பாலைவனத்துல அந்த பாட்டு எவ்வளவு சில்லுன்னு இருந்தது. உண்மையிலே வந்து அந்த ராஜஸ்தான் வெயில தணிச்சது அந்த பாடல் தான். அதே மாதிரி தலை வந்து ராஜஸ்தான் மட்டும் இல்ல, இதெல்லாம் நம்ம ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றோம்னு பாக்குறவங்க நினைப்பாங்க, அப்படித்தான் சொல்லிடு இல்ல. ஆனா அது உண்மை. டிராவல் அப்படிதான் இருந்துச்சு. தலை வந்து ராஜஸ்தான் போவாப்புல, மேகாலயா போவாரு, அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாரு அந்த பாட்டுல. ஸோ அந்த பாட்டோட சேர்ந்து நாங்களும் டிராவல் பண்ணோம். ஸோ உனக்கு என்ன வேணும்னு சொல்ல பாட்டு எனக்கு அவனுக்கு ரொம்ப ஃபேவரட். அதை நீங்க பாருங்க. கனவுகள் தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே, எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது கனா காணச் சொல்லியதே, நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேனோ, உன் மடிமெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன், ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழ, அணியாத வைரம் போல அந்த வானம் இணுங்கும் மேல, ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழ, அணியாத வைரம் போல அந்த வானம் இணுங்கும் மேல. இந்த பாட்டு முடிஞ்சோடனே நானும் அவரும் என்ன பண்ணுவோம்னா, பாலைவனத்துல விவேக் சாரும் அஜித் சாரும் ஸ்டெப் போடுவாங்கல்ல, அதே மாதிரி நாங்க ஸ்டெப் போடுவோம். அவங்க நல்லா போடுவாங்க, நாங்க வந்து குருட்டடியா அப்படி இப்படி அந்த மாதிரி. உனக்கு பிடிச்ச அந்த ஆனா செம்மல்ல இந்த பாட்டு. ஹாரிஸ் ஜெயராஜா ஒரு மாசம் முன்னாடி இந்த பாட்டு ஒரு ஷோல பாடும்போது ஜோன் அவுட் ஆயிட்டேன். நான் பறந்துட்டோம், நானும் கீபோர்டிஸ்ட். அப்படியே என்ன ஆயிடுச்சு, இப்படி போய் பாடிட்டே இருக்கேன், எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா பாக்குறாங்க, நாங்களும் ஜாலியா பாக்குறவங்கள. ஒரு பயங்கர பியூட்டிஃபுல். பட் 2K கிட்ஸ்க்கு தலை வந்து ராஜஸ்தான் இதான் ஞாபகத்துக்கு. எங்களுக்கு ராஜஸ்தான்னா சிகப்புலோ லாக்கு குலுங்குது குலுங்குது, 90s கிட்ஸ்க்கு வந்து தலைனாவே ராஜஸ்தான்னாவே இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. காதல் கோட்டைன்னு ஒரு படம், அந்த ஷர்ட்ல கூட அந்த பூ ட்ரெயின்ல அது மட்டும் தெரியும். அதை வச்சு நீங்க வந்து நீங்க ஓகே டன். அடுத்து வேற யாருக்கு நான் எனக்கு எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் ஒரு பழக்கம் இருக்கு. போயிட்டு அந்த மலையோட டாப்புக்கு வண்டியை போய் எவ்வளவு தூரம் வண்டி போய் நிப்பாட்டிட்டு நடந்து போய் அந்த மலை டாப்ல உட்காந்துருவேன். போன ஸ்பீக்கர்ல இல்ல ஒரு சின்ன அந்த ரேடியோ மாதிரி எடுத்துட்டு உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டு எல்லா பாட்டையும் போட்டு கேட்டுட்டு அப்படியே பேசுவேன். நான் அப்படியே ஒரு மாதிரி கம்யூனிகேட் பண்ணி எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா ஹில் டாப் இருக்கும், அங்கே யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் நம்ம லோக்கல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அழகாக அங்கே போகலாம். ஸோ அங்கே நான் அடிக்கடி போய் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரே பாட்டு இந்த ஐலேசான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும். வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை. அதுல
ஸோ அதை எனக்காக பாடுங்க. சூப்பர் சூப்பர் இடையில கூட ஒரு ஸ்டான்ஸா வரும். அதுவும் தேனி காத்தோரம் தானே இல்லையா? அதோட பிளெண்ட் ஆகி காத்தோரமோட இன்னொரு வருஷன் பிளெண்ட் ஆகி ஒன்று வரும். உங்களுக்கு வந்து அந்த மலைகளோட அதிகமா கனெக்ஷன். எனக்கு நிறைய ஹில்ஸ் தான், நிறைய மலைகளோட கனெக்ஷன் தான். எனக்கு வந்து இமயமலை வியூவோட நல்லா ஒரு 16,000 அடி உயரத்துல அந்த இமயமலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே கக்கா போனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போனீங்களா? ஆமா, ஏன்னா வெட்ட வெளி தானாங்க. இது யாருமே பண்ண முடியாது. அதுதான் அதான் யாரும் பண்ண முடியாதத பண்றதா சுவாரஸ்யமே இருக்கு. அந்த வியூ நாங்க வந்து ஒரு நாள் ஃப்ரீசிங் கோல்ட்ல உட்கார்ந்து எந்த ஊர்ல இருந்து இமயமலை பாத்துட்டீங்க? அது காஷ்மீர் தான். சங்லங்கா பாஸ். அது எந்த லடாக்ல ஒரு அந்த இடத்துல உன்னோட ஆமா ஆமா அது நிறைவேற்றிட்டு இல்ல சொல்லும் போதே ஒரு சீன் பேசி நான் சொல்றேன், மாப்ள மேல போ, அங்க இமயமலை இருக்கும், வியூ கரெக்டா இங்கதான் நீ உட்காரணும், அந்த வியூ பயங்கரமா இருக்கும், அப்படி ட்ரை பண்ணி பாரு. யாருமே இல்ல, இந்த மலையே நம்மளோடதான், சுதந்திரமா இருக்கணும், நம்மள அடுத்து கூட எதுவுமே போறேன் வெறும் கூடா போறேன். பயங்கரமா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப நினைப்பீங்க, ஆனா போய் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுங்க. Tag your friend. இதே மாதிரி போறவன். Tag your friend. எங்க போனாலும் இதே மாதிரி பண்றவன். Tag your friend and go to இமயமலை. எதையோ மாத்தி கொண்டு போயிட்டடா. சரி ஓகே, நாங்க இப்பதான் இரு காரின் இடையில தேனி காத்து போறீங்கனே, இமயமலை காத்துக்கு போயிட்டோம். ஐலேசா ஐலே ஐலேசா 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 ஐலே ஐலேசா 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 நீங்கும் நேரத்தில் நெஞ்சம் தன்னாலே நங்கூரம் நேர்ந்தால் நான் என்னாகுவேன். நியாயம் பார்க்காமல் நீயும் என்னுள்ளே கூடாரம் போட்டால் நான் என்னாகுவேன். இன்றா நேற்றா கேட்காதே, என்னால் சொல்ல முடியாதே, நேரம் காலம் பார்த்தாரே அதுவும் காதல் கிடையாதே. ஒசக்க செத்த ஒசக்க போய் மெதக்கத்தான் பானேத்தி விட்டு விட்டா. ஒசக்க செத்த ஒசக்க பாவி இதயத்தை காத்தாடி ஆக்கி விட்டா. ஐலேசாவ மலையில வச்சிருக்கீங்க பாருங்க. ஜான் பிரதர், நீங்க வந்து நாங்க கேட்கிற டிராவல்ல எது பெஸ்ட்லாம் பண்ணி கொடுக்குறீங்க ஹாப்பி ஹாலிடேஸ்ல? நீங்க போன பெஸ்ட் ஸ்பாட், பெஸ்ட் டிராவல்னா எதை சொல்லுவீங்க? இந்த மாதிரி இப்போ நினைக்கும் போதே லைட்ஸ் அங்க போயிட்டு வரோம் அப்படி சொல்றாங்க. ஓகே, அந்த மாதிரி ஆக்சுவலி இப்போ நான் அது டொமஸ்டிக்லேயே சொல்கிறேன். டொமஸ்டிக்லேயே நான் ஏர்லி ஸ்டேஜில் ட்ராவல் பண்ணதே வந்துட்டு அதுதான் என் மனசில் நிற்கிறது. நான் காலேஜ் முடிச்சுட்டு அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிற டைம்ல அந்த வீக்கெண்ட்ஸ் வரும் பிரதர். அந்த ஃப்ரைடே நம்ம ஒர்க்கை முடிச்சோடனே கிளம்பி பைக் எடுத்துட்டு நம்ம டிராவல் பண்றது இருக்குல்ல. இப்போ நம்ம எந்த கண்ட்ரி வேணா டிராவல் பண்றோம், பட் ஆனால் லோக்கல்ல பைக் எடுத்துட்டு நம்மளே சிங்கிள் ஆளா டிராவல் பண்ணி நம்ம மூணார்ல போய் அங்க நமக்கு தனியா நம்மளே டென்ட் அடிச்சு அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர் 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 சூப்பர். அதுதான் இப்போ உங்க மைண்ட்ல இப்பயும் எனக்கு வந்துட்டு அந்த கிடைக்கிறதா லக்ஸுரி, ஆனா அது வந்துட்டு அந்த ஹாட்ல அப்படியே நிற்கிறது. சூப்பர் 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 சூப்பர். நீங்களும் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அப்படிதான் வந்திருக்கீங்க? ஆமா பிரதர், நானுமே வந்துட்டு 2015ல காலேஜ் பாஸ் அவுட் பண்ணோம். ஸோ அண்ட் தென் ஒரு 1.5 years வி ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம 2017 இயர்லி ஸ்டேஜில் ஹாலிடே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் பிரதர். இப்போ அரௌண்ட் ஒரு 9.5 years தான் நம்ம ஃபீல்டில் இருக்கோம். சூப்பர். இந்த ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் இதுல வந்து பயங்கரமான ஒரு பூம் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில அப்படி சொல்றாங்க. அது என்ன மக்களுடைய மைண்ட் செட் மாதிரி இருக்கா, இல்ல இந்த மாதிரி டிராவல் விளாகர்ஸ்னால அது நடந்திருக்கா, எப்படி அது? இது ஆக்சுவலி முன்னாடி ப்ரீ கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்துட்டு இருக்கும், பட் ஆனால் வந்துட்டு அந்த ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுக்கிறோம், ஸோ அந்த ஒரு நாலேஜ் இருக்காது. பட் ஆனால் ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் நோபடி ஆர் ரெடி டு டிராவல். ஆமாம், நோபடி இஸ் ரெடி டு டிராவல். அதே மாதிரி அந்த ஒரு பிளானிங் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக இருக்காது ப்ரீ கோவிட்ல. பட் ஆனால் போஸ்ட் கோவிட்ல பார்த்தீங்கன்னா
ப்ராப்பர் பிளானிங், அந்த சர்வீஸ் எங்கே இருக்குது, கரெக்டான நம்ம இடத்துக்கு கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக இப்போ பிளான் பண்ணி போகிறாங்க. ஆக்சுவலி எல்லாருமே ட்ராவலர்ஸ் தான். இது நிறைய பேர் அந்த காஷியஸோட நம்ம பண்ணுறோன்றது நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக நிச்சயமா இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ் இருக்கு. நாங்க அதை இவங்களை பத்தி ரிசர்ச் பண்ணும்போதே இவங்க யாருமே ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்றதும் இல்லை. இவங்க போற இடங்கள்ல இருக்க ஹிண்ட்ரன்ஸா அப்படியே சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக. ஸோ தட் இதுதான் பிரச்சனை, இப்படிதான் இருக்கும், ஆனா நீங்க இப்படி வந்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்க சொல்லும்போது அது இன்னும் சேஃபா இருக்கு. நான் நிறைய இடங்களுக்கு ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ, ஒருத்தருடைய வீடியோனால ஒரு இடமே ஃபேமஸ் ஆகுறதெல்லாம் இருக்குல்ல. வில்பட்டி கோயிலுக்கு போயிருக்கேன். நான் ஜென்ரலா அந்த கோயிலுக்கு போவேன். ஆனா அப்ப பார்த்தா பயங்கர கூட்டமா இருக்கு. என்னடான்னு கேட்டா ஒருத்தரோட வீடியோ சமீபத்துல வந்துச்சுன்னு எல்லாரும் அந்த வீடியோ பார்த்தவங்க, அந்த இதுல இருக்கவங்க எல்லாரும் அந்த வீடியோ பார்த்தோம். அப்படி ஒரு இம்பாக்டா இவங்களும் தொடர்ந்து கிரியேட். நீங்க இவங்களெல்லாம் பார்த்தது உண்டா அந்த மாதிரி வீடியோஸ்? கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ. சூப்பர். மகிழ்ச்சி. அடுத்த பாட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாண்டியில இருந்து ஒரு பாட்டு வரும்ல, இந்த வீசும் அப்படின்ட்டு ஒரு சாங் வரும். ஸோ அதுல என்ன பண்ணுவாருன்னா, ராஜ்கிரண் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகி டக்குன்னு வண்டி எடுத்துட்டு ஒரு டிராவல் போவாரு. பயங்கரமா இருக்கு. பேசிக்கா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டிராவல் பண்ணும்போது ஒரு டவுனா இருந்தேன்னா, ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அடிக்கடி டிராவல் பண்ணும்போது. ஸோ அப்பெல்லாம் அந்த சாங்கை நான் ரிப்பீட்டடா போட்டுப்பேன். அது விஷுவல் வந்து சாங் கேட்கும் போதே அந்த விஷுவல்லாம் எனக்கு வந்துடும். அவர் பைக் எடுத்துட்டு போறது, அப்புறம் இறங்கி போறது, சாப்பிட்றது ஒரு பூஸ்ட் ஆயிடும். இல்ல அந்த பாட்டு நம்ம எல்லார் லைஃப்லயும் கனெக்ட் ஆகும் டிராவலர்ஸ். ஏன்னா வந்து ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணுவாங்க. ஆமா, அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த என் போன்ல பேசு, என் போன் நீ வச்சுக்கோ, அந்த தாபாலாம் காட்டுவாங்க, தாபா லைஃப்ஸ்ல காட்டுவாங்க. ஆமா. நீங்க ஏதாவது இப்போ புதுசா யாராவது உங்ககிட்ட வந்து இது மாதிரி நான் ஒரு டிராவல் vlog பண்ண போறேன், எனக்கு டிராவலர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், டக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறது. இப்போ என்கிட்ட யாராவது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு கேட்டா நான் முதல்ல சொல்றது வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. கன்சிஸ்டண்டா வீடியோ போடணும். என்ன டைமோ என்ன டேட்டோ கன்சிஸ்டண்டா வீடியோ போடு. வெயிட் பண்ணு. என்னைக்கு வேணா நடக்கலாம். மிராக்கிள் 100வது வீடியோவில் நடக்கலாம், 1000வது வீடியோவில் கூட நடக்கலாம். ஈவன் கூமாப்பட்டி எல்லாரும் பேசினாமே, கூமாப்பட்டி 500 வீடியோக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு. 500 வீடியோலே ஒரு கூமாப்பட்டி சொல்லியிருக்காரு. 501வது வீடியோ தான் ஃபேமஸ் ஆச்சு. இதை தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு டிராவலர் வந்து உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுங்க? இல்லை, நான் காசுக்காக பண்ணுறீங்களா பேஷனுக்காக பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்பேன். காசுக்காக அப்படின்னா யோசிக்க சொல்லிடுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டம். நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணணும். ஸோ மணிக்காகன்னு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் நீங்கள் ப்ராப்பராக காட்டுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வந்து அவங்களோட பர்பஸ் ஒன்று இருக்குது. ஸோ மணிக்காக வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்லிடுவேன். பட் பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் டஃப் அது ஏர்ன் பண்ணுறது. அதுதான். ஸோ நீங்கள் பேஷனுக்காக பண்ணுறதுன்னா பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணலாம். நாங்க சொல்லணும்னா நல்ல வியூ பாக்குறதுக்காண்டி டிராவல் பண்ணுங்க. இன்ஸ்டால வியூஸ் வாங்கணும்னு சொல்லி டிராவல் பண்ணாங்க. நீங்க எது சொன்னாலும் பஞ்ச் டயலாகா தான் சொல்லுவீங்க. இல்லைண்ணே, இப்போ எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 2-3 ரீலை பார்த்துட்டு ஒரு நாள் மட்டும் குட்டி பயணம் போயிட்டு நானும் ஒரு டிராவலர் தான், அந்த பவர் பாண்டி ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு சாங்கை போட்டுட்டு நான் டிராவலரா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிராவல்ன்றது அந்த இடத்த போய் ரசிக்கணும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம வீடியோ போறோம், யூடியூப்ல வீடியோ போறோம்னா நம்மளாலே ஒரு சில இடத்த ரசிக்க முடியல. டக்குன்னு ஃபோன் எடுத்து தான் அந்த இடத்த வந்து வீடியோ எடுக்க தோணுது. நாங்கள் இப்படி வந்திருக்கோம், இந்த இடம் இப்படி இருக்கு, அதுக்கப்புறம் தான் எங்களால் வந்து என்ஜாய்மெண்ட் அந்த மைண்டுக்கு போக முடியுது. ஸோ இன்னைக்கு போறவங்க அந்த நல்ல வியூவை பார்க்கறதுக்காண்டி போகணுமே தவிர இன்ஸ்டால வியூஸ் வாங்கணும், நம்ம யூடியூப்ல வியூஸ் வாங்கணும், அதை ஸ்டேட்டஸ் வைக்கணுன்றது கண்டிப்பாக கூடாது. டிராவல் வந்து பிடிச்சி போகணும், அது கையில காசு வச்சுட்டு போகணும். இல்லாம போனோம்னா அது மிகப்பெரிய ரிஸ்கா இருக்கும். இல்லாம போனா கறி கேட்க கூடாது. இப்போ அதுவும் இன்னொருத்தனை அனுப்பி விட்டு கறி கேட்க அது தெரியாதனமா நான் ஒரு தடவை வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தியா எப்படி வாங்கிட்டு? அப்போ உனக்கு நிறைய திறமை இருக்கு, போய் வாங்கிட்டு நான் டிராவலர்ஸ்ல சொன்னேன்னா உங்க திறமையை ஹைடு பண்ணிருங்க. யாட்டி நீங்க வந்து உங்களோட இதை காட்டாதீங்க. இப்ப இவங்களே நல்லா கேமரா எடுத்துட்டாங்கன்னா இவரு சொல்லுவாரு நல்லா எடுக்கிற நீ தான் வரணும்னு வேலை பார்க்க வச்சிருவாரு. ஹைட் ஆயிருங்க இப்படி நான் சொல்லிடுவேன். உங்க திறமையை காட்டிக்காதீங்க, அவ்வளவுதான். அந்த வியூ மேட்டர் சொன்னப்பதான் எனக்கு தோணுது, எவ்வளவுதான் வந்து நம்ம போன்ல எடுத்து காட்டினாலும் வீடியோ எடுத்தாலும் எல்லாம் பண்ணாலும் அந்த நேர்ல பாக்குற அந்த நேக்கட் ஃபீலை கொடுக்கவே முடியாது. அதுதான், அதை வந்து கடத்தவே முடியாது. அதை நம்ம சொல்லலையும் கடத்த முடியாது. ஆமா. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இன்ஸ்டால நம்ம வீடியோ போடும்போது கலர் கரெக்ஷன் பண்ணி அதை நல்லா ஆக்கி தான் வீடியோ போடுவோம். நேர்ல பார்க்கும்போது என்ன என்னடா அப்படி இல்லையே அப்படின்னு நினைச்சு சில பேர் ஏக்கத்தோட இருப்பாங்க. அதனால அந்த எசன்ஸை போய் பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த இதுல சொல்லுங்க. நோ ப்ரோ. ஸோ நான் ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னா, எப்போ வேணா நீங்க டிராவல் பண்ணலாம், பட் மான்சூன்ல டிராவல் பண்றதுன்றது தான் த பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிராவல். மான்சூன் அந்த டைம்ல எல்லா இடமும் அழகா இருக்கும். நீங்க சும்மா போயிட்டு வந்தாலும் கூட மான்சூன்ல இன்னும் சூப்பராக அதுவும் ஹில் ஸ்டேஷன் பயங்கரமா இருக்கும். எல்லா ஹில் ஸ்டேஷனுமே பயங்கரமா இருக்கும்.
த பெஸ்ட் டைம் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் தி ஹில் ஸ்டேஷன்ஸ். சைக்கிள்ல போறவங்களுக்கு நல்லா இருக்காது. டென்ட்டுக்குள்ள தண்ணி வந்துகிட்டு இருக்கும். நாங்க ஏன்டா நடுராத்திரியில சுடுகாட்டுக்கு போறோம் சொல்றேன். ட்ரைசைக்கிள் நீங்க சொல்ல சொன்னீங்களே இந்த டிராவலர்ஸ்க்கு, அதனால ட்ரைசைக்கிள்லயோ இந்த வாக் அண்ட் லிஃப்ட்லயே போய் ஜாலியா நல்லா பணம் சேர்த்து வச்சுட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும். பணத்துக்கும் இந்த சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அதாவது நிறைய பணம் செலவு பண்ணி போனா இந்த இடத்த பார்த்தாதான் அப்படி இருக்கா? அப்படி நீங்க பேக்கேஜ் எல்லாம் வச்சிருக்கனால. ஓகே. இல்ல பிரதர், அந்த மணி வந்துட்டு எங்க ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது. இப்ப நிறைய பேர் வந்துட்டு இப்ப டிராவல் vlog சொல்றீங்கல்ல, இப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நான் இவங்கள சொல்லல, நான் பொட்டம்பதுவா சொல்றேன். ஒரு இடம் வந்துட்டு சாரி ப்ரோ, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இல்ல அதெல்லாம் சொல்லுங்க. இப்ப ஒரு இடம் இல்ல அது ஒரு இடம் வந்து ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த வந்துட்டு எல்லாருமே காமிக்கணும்னு பாக்குறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, அதுல இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டியை விட அவங்க காமிக்கிற இது வந்துட்டு எக்ஸாஜரேட் பண்ணி பாத்துறாங்க. அப்ப டிராவலர்ஸ் என்ன ஆயிடுறதுன்னா, அவங்க வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப போயிட்டு அந்த இடத்துக்கு போனோடனே இவ்வளவுதானா அப்படின்றாங்க. ஸோ அது வந்துட்டு vloggers வந்துட்டு ரியாலிட்டி காமிச்சிட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி டிராவல் பண்றவங்களும் வந்துட்டு எக்ஸாக்டா என்ன ரியாலிட்டி, அதே மாதிரி இப்போ அவங்க என்ன டைப் ஆஃப் டிராவல் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நிறைய பேர் ஒரே நாள்லயே நிறைய சைட் சீயிங் பார்க்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ரிசார்ட்ல என்ஜாய் பண்ணிட்டு இன்னொரு ஹாஃப் டே போயிட்டு ஒரு பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல பிளேசஸ் தான் அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அதனால மணிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு மணி இப்போ நிறையா என்ன சொல்றது, ஒரு பயங்கரமா பூமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா மணி ஆப்வியஸா நிறைய ஸ்பெண்ட் ஆகும். இப்ப இதுவே நீங்க வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் இருக்கும், அது ஒரு எக்ஸ்பர்ட் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு நீங்க அந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ்க்கு போனீங்கன்னா மணி உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி சீசனும் அங்கே இருக்கு. நான் வந்து கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு தான் நான் கோவாக்கு போவேன்னா பாக்கெட் கிளீ தான் செய்யும். ஸோ அது ஒரு 10 நாள் தாண்டி போனீங்கன்னா அதை விட ஒரு அமௌண்ட் வந்து நல்ல ஒரு 50% கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த சீசனை தேடி சீசன் ஆமாம் நம்ம ஒரு சீசனை உருவாக்கி போனோம்னா அது வந்து உங்க பட்ஜெட். சூப்பர் சூப்பர், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்களேன். எனக்கு பிடிச்ச பாட்டுனா விண்ணை தாண்டி வருவாயிலேருந்து ஆரோமலை. தெரியாது. கடலிதே கரையோடினியும் வாடா ஸ்நேகமுண்டோ மெழுகுதறிதழாயுருகாதினியும் பிரணயம் மனசிலுண்டோ ஆரோமலே 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 வா வா நான் அப்படியே கேட்ட இந்த பாடல் மாதிரியே மட்டும் இருக்கு. பிடிக்குமா? தூங்கிட்டு இருந்த கமிஷனரை எழுப்பிட்டியா? ஸோ சூப்பர். எப்பவும் போல அந்த மெமரிஸ் எவ்வளோ சந்தோஷமோ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி மியூசிக்கும் அதை விட அதிகமான மெமரிஸை கேரி பண்ணி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிதான் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சந்திரன். இந்த செக்மெண்ட்டுக்கு, இந்த ஹாப்பி செக்மெண்ட்டை அமைத்து கொடுத்த ஹாப்பி ஹாலிடேஸ் ஜான் பிரதர். நன்றி பிரதர். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சேவை தொடரட்டும். வேற ஏதாவது நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? அவ்வளவுதான். ஓகே, மக்கள் ஏதாவது அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஹாப்பி ஹாலிடேஸ்ல உங்களுடைய பேக்கேஜை புக் பண்ணி டூர் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முக்கியமா மீனாட்சியம்மன் கோயில் சொல்லுவாங்க. மீனாட்சியம்மன் கோயில் அவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்கதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு வேற கோயில்களை மதுரைக்காரங்களே தேடி வெளியே போவோம். ஆக்சுவலி மதுரைக்காரங்க இந்த கோயிலுக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை தான் போவாங்க. இப்போ 3 நாளா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ பிரச்சனை அப்படின்னா இங்க நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து நிலச்சரிவு அது இதுன்னு பயங்கரமா பதட்டமா இருக்கும். அப்போ ஒரு நாள் நைட்டு வந்து ஃபோன் பண்றாங்க எனக்கு. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு பாருங்க, ஃபோன் பண்ணி பிரகாஷேங்கிறாங்க.
நான் உடனே ராங் நம்பர் அப்படின்ட்டு வைக்கிறேன். நான் படுத்திருக்கேன், என் ட்ரைசிக்கலை யாரோ போட்டு வெளியே ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. வளையல் சத்தம் எல்லாமே உண்மையிலே கேட்குது. யாரோ சரி உமன் யாரோ வந்து ட்ரைசிக்கலை திருடுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் பயந்துட்டேன். சரி பயந்துட்டோம், எந்திரிச்சு போய் பார்த்துருவோம்னு சொல்லி எந்திரிக்கலான்னு இப்படி போறேன். என் கழுத்தெல்லாம் பிடிச்சி யாரோ உண்மையிலே நெரிச்சு அப்படியே அமுக்குறாங்க. நான் என்னடா இது, யாரா என்ன அமுக்குறாங்க, மாப்பிள்ளன்னு கத்திரி. எனக்கு வாய்ஸ் வரல, உண்மையிலே எனக்கு வாய்ஸ் வரல. மாப்பிள்ளன்றே எனக்கு தூங்கிட்டு இருக்கான். என்னடா இது, யாரோ சரி கையை எந்திரிக்க வரேன், கையை பிடிச்சிருக்காங்க யாரோ. இங்கே ரேஷன் கார்டு இருக்குமா, அங்கே ரேஷன் கார்டு இருக்கும். எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் தான் உங்களுக்கு மந்த்லி பெட்ரோலே கிடைக்கும். அவ்வளோதான் தருவாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த ஊரில் வந்து டாகே கிடையாது, அந்த ஊரில் பாம்பே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்மளாம் பைக் வச்சுட்டு போனால் பாதுகாத்துட்டு போயிட்டு இருக்கோம்ல, அங்கே யாருமே எந்த ஒரு வண்டி எடுத்துட்டு போனாலும் கீயே எடுக்க மாட்டாங்க. இதில் வேற க்ளூல இருந்து தான் ஆன்சர் கண்டுபிடிப்போம். இவங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு ஆனால் அதில் இல்லை, க்ளூல இல்லை அது அப்படிங்கிறாங்க. Happy Holidays வழங்கும் Black Sheep போலாம் ரைட்.